நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ எதை போற்றுகிறீர்களோ அதை இந்த உலகம் பார்க்கணும்னு நினைக்கணும் ஒழிய நான் போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன், இல்லை என் பையன் ஒன்றும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கல, அவன் ஏதோ தெரியாமல் தப்பாக பதில் சொல்லிட்டான், ஆனால் நான் இந்த நாட்டுக்கு வந்து கல்வி மந்திரி, இப்படி வளர்ற வேலையெல்லாம் நம்ம பண்ண. இங்கே எங்கே தப்பு பண்ணாங்க இந்த திராவிட கழகம்? அவங்க வந்து தமிழை தான் முன்னிறுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாங்க. அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே இவங்க போக ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷை பிரதானப்படுத்திட்டாங்க. ஆங்கிலம் என்பது நான் படித்த நல்ல விஷயங்களை வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் எனக்கு ஆங்கிலம் தேவையே ஒழிய ஒரு விஷயத்தை நான் படிக்கிறதுக்கே எனக்கு ஆங்கிலம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை என்னுடைய தாய்மொழியை மீறி நான் எதை புரிஞ்சுக்க போகிறேன்? ஸோ அதனால தான் புதிய கல்விக் கொள்கையில் வந்து தாய்மொழியில் தான் படிக்கணும்னு தெளிவாக சொன்னார் மோடி. எந்த பிரதமரும் இது வரைக்கும் சொன்னதில்லை, வாஜ்பாய் ஐயா கூட சொன்னதில்லை. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகாக இதை மடை மாற்றுவதற்காக நீ எல்லாம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும். எதுக்கு? மெக்காலியை உங்களை வந்து குனிய வச்சு தலையில் கொட்டினா பாருங்க. அந்த வேலையை அடுத்த 40-50 வருஷத்துக்கு செய்தால் இந்தியாவை எப்படியாவது பிரிட்டிஷ் காலனியாக மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம்? பிரிட்டிஷில் பிச்சைக்காரன் எந்த மொழியில் பேசுவான் அந்த மாதிரி இந்தியனும் இங்கே இங்கிலீஷ் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான்.